நீங்க சிங்கப்பூர்ல இருந்தாலும் கனடால இருந்தாலும் இந்தியால இருக்கிற உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா? என்ஆர்ஐ பீப்புள் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? அப்பா அம்மா ஹெல்தியா தானே இருக்கிறாங்க, எதுக்கு இன்சூரன்ஸ்ன்ற மைண்ட் செட் தான். பட் ஏஜிங்ல சடன் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது ரொம்பவே காமன். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்ண டைமே இருக்காது. இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஹியூஜ் ஹாஸ்பிட்டல் பில்ஸை இமீடியட்டா ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ அவங்க ஹெல்தியா இருக்கும் போதே ப்ராப்பரான பிளானை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் பாலிசிஸே எடுக்க முடியாது. செகண்ட், ஒரு எமர்ஜென்சினால நீங்க அப்ராட்ல இருந்து வர வரைக்கும் உங்களோட பேரண்ட்ஸோட ட்ரீட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணணுமா? நீங்க ஃபினான்ஷியலா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வரதுக்கு கேஷ்லெஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட், ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணுங்க. நோ ரூம் ரெண்ட் கேப், ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் கவரேஜ், கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நெட்வொர்க் இந்த மாதிரி. ஃபோர்த், இஃப் எக்ஸிஸ்டிங் பாலிசி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கவர் செக்யூர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, ப்ரொடெக்ஷன்லயும் இருக்கணும். நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் செக்யூர்டா இருக்கணும். அதுதான் அல்டிமேட் பீஸ் ஆஃப் மைண்ட். நம்மள கஷ்டப்படாம பாத்துக்கிட்ட பேரண்ட்ஸை அவங்க கஷ்டப்படாம பாத்துக்கிறது நமக்கான டியூட்டி.